ஒரு மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும், நான் ஒரு டேட்டா செட் வச்சிருக்கேன், அதுக்கு ஒரு மாடலை நான் ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த பர்டிகுலர் டாபிக் உங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் தரலாம். அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங். ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங்கிறது ஒரு ப்ராட் டேர்ம். ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி ஒரு மாடலை ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கு ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. நிறைய மாடல் நிறைய ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கு ஆல்ரெடி அவைலபிளாக ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ உங்களோட ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கு இதில் ஏதோ ஒரு மாடல் மேட்ச் ஆகும், அதை எடுத்துகிட்டு நீங்கள் அது மேலே அடாப்ட் பண்ணுவீங்க. ஸோ இது உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் தரும்னா, ஆல்ரெடி இந்த மாடல் ஒரு நாலேஜை ரெப்ரசென்ட் பண்ணி வச்சிருக்கோம் கரெக்டாக. உங்கள் ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கு அதுக்கு ரிலேட்டாக இருந்துச்சுன்னா அந்த நாலேஜை உங்கள் டாஸ்க்கு லெவரேஜ் பண்ணும். ஸோ தட் உங்களுக்கு காஸ்ட் டைம் எல்லாமே உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ அதில் 2 மேஜர் அப்ரோச்சஸ் இருக்குது. ஒன்று என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன். ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆல்ரெடி ஒரு ப்ரீட்ரெயின்ட் மாடலை நீங்கள் எடுத்துக்குவீங்க, அதில் நிறைய லேயர்ஸ் இருக்கும். அதில் லாஸ்ட் லேயர் ஆர் லாஸ்ட் ஃபியூ லேயர்ஸை மட்டும் எடுத்துகிட்டு புது லேயரை வச்சு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிடுவீங்க. அந்த லேயர்ஸை மட்டும் உங்களுக்கு உங்கள் டாஸ்க் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ட்ரெயின் பண்ணுவீங்க. ஸோ அந்த நீங்கள் ட்ரெயின் பண்ணுற டேட்டா செட் இருக்குது பார்த்தீங்களா, மேபி சின்னதாக இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதை நீங்கள் வந்துட்டு எவாலுவேட் பண்ணி பார்த்தா நீங்கள் அதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் பார்க்கலாம். அதில் செகண்ட் அப்ரோச் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபைன் டியூனிங். இதுதான் நீங்கள் அதிகமாக கேள்விப்படுறது எல்லாமே இதுதான், ஃபைன் டியூனிங் தான். ஸோ ஃபைன் டியூனிங் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆல்ரெடி ப்ரீட்ரெயின்ட் மாடல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஃபியூ லேயர்ஸ் ஆர் ஃபுல் லேயர்ஸை அன்ஃப்ரீஸ் பண்ணி, அன்ஃப்ரீஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ ட்ரைனிங்கில் இருந்து ஸ்டாப் பண்ணாமல் இருக்கிறது அன்ஃப்ரீஸ். ஸோ ஃபியூ லேயர்ஸ் ஆர் ஃபுல் லேயர்ஸுமே நீங்கள் அன்ஃப்ரீஸ் பண்ணி உங்கள் புது டேட்டா செட்டு அதிகமாக இருக்கணும், ஓகேங்களா. அதை வச்சு நீங்கள் ட்ரெயின் பண்ணுவீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ ஒருவேளை சப்போஸ் அந்த ஃபைன் டியூனிங்கில் நான் ஃபுல் லேயர்ஸையும் அன்ஃப்ரீஸ் பண்ணி நான் ட்ரெயின் பண்ணும்போது ஆல்ரெடி நான் ஒரு மாடலை ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து ட்ரெயின் பண்ணிட்டு போயிடலாம்ல, எதுக்கு வந்துட்டு இந்த மாடல் அன்ஃப்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ இங்கே தான் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா ஒரு மாடலை நீங்கள் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து ட்ரெயின் பண்ணும்போது வெயிட்ஸ் எல்லாமே ரேண்டமாக இனிஷியலைஸ் ஆகிருக்கும். அந்த மாடல் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து ஃபுல்லாக லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே ஃபைன் டியூனிங்கில் எல்லா லேயரும் அன்ஃப்ரீஸ் பண்ணாலும் நீங்கள் ட்ரெயின் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆல்ரெடி அந்த மாடலோட வெயிட்ஸு சம் ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கோம், மாடல் சம் நாலேஜை ரெப்ரசென்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது உங்கள் புது டேட்டா செட் வரும்போது அதோட கன்வர்ஜென்ஸ் லேர்னிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதான் மிகப்பெரிய அட்வான்டேஜ். இதில் நிறையா அப்ரோச்சஸ் இருக்குது. இது 2 மேஜர் அப்ரோச்சஸ் இதுதான். ஸோ இதை பற்றி நான் ஏதாவது டவுட் இல்லை கமெண்ட் இருந்தால் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ரியல் டைம் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.